குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். ஒரு புதிய வருடத்தின் புதிய துவக்கத்தில் இருக்கிறோம். ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி அண்ட் பிளஸட் நியூ இயர் 2022. இந்த புதிய வருடத்திலும் உங்கள் மனதின் விருப்பங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறட்டும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்ங்கிற வகையில் எந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரில் கூட மெயின்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டைமில் ஒரு மிக முக்கியமான அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு டாப்பிக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நானோ மெடிசன்ஸ். மெடிக்கல் ஃபீல்டு எந்த காலத்துலேயும் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட வி ஆர் கம்மிங் அக்ராஸ் அ பேண்டமிக். அதுவும் மியூட்டேட் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு நாளும் புதிதாக மியூட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு காலகட்டத்திலையுமே மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம எதிர்த்து போராடுறதுக்கும் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் புதிதான தலைப்புகளும் புதிதான ப்ராப்ளம்ஸும் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப நாட்கள்லேருந்து இல்லை, ரொம்ப நாட்களாக நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற சில நோய்கள், கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி பல நோய்களோட பல வருடங்களாக நம்ம போராடிட்டுருக்குறோம். ப்ளஸ் சில இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ், எய்ட்ஸ் மாதிரிப்பட்ட டிசீசஸ், வைரஸ்னால் உருவாக்கக்கூடிய டிசீசஸ், இப்படி நிறைய நோய்களோட நம்ம பல காலமாக போராடிட்டு இருக்கிறோம். இது ஒரு தனி நபருக்கு மட்டுமல்ல, ஒரு சொசைட்டிக்கே இந்த டிசீஸ்னால தாக்கங்கள் ஏற்படுகிறது உண்டு. அப்போ எந்த ஒரு டெக்னாலஜி மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய அட்வான்டேஜஸோடு இருக்குதோ அது சீக்கிரமாக பல முன்னேற்றங்கள் அடைந்து வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த நானோ மெடிசன் அப்படிங்கிற ஃபீல்ட். ஒரு வியாதியிலிருந்து மனிதனுக்கு பெட்டரான இல்லைன்னா மோர் எஃபிஷியண்ட்டான, ரொம்ப முக்கியமாக அஃபோர்டபுள் காஸ்ட் வைஸும் நம்மளால் அந்த மெடிசனையோ அந்த ட்ரீட்மெண்ட்டையோ எடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆர் மெடிசின்ஸ் ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான சொல்யூஷனை நிறைய நோய்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. அந்த வகையில் நானோ மெடிசின்ஸ் ஒரு டிசீஸோட டயக்னாசிஸாக இருக்கட்டும், அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சர்ஜரி, கீமோதெரப்பி, அந்த மாதிரிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், ரீஜெனரேட்டிவ் மெடிசன், இந்த எல்லாத்துலேயுமே நானோ டெக்னாலஜி எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு லீடிங் டெக்னாலஜியாக போயிட்டுருக்கு. டயக்னாஸ்டிக்ஸ் நானோ ஸ்கேலில் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஏரியாவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஏர்லி பாசிபிள் ஸ்டேஜ், அதாவது ஒரு சிங்கிள் செல்லையே அந்த டிசீஸ் இருக்கும்போது அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு க்யூர் பண்ணி எலிமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா that is considered to be the better way of diagnostics. அப்புறம் இந்த நானோ மெடிசின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இன்னொரு சிஸ்டம் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். மார்க்கெட்லேயே சில மெடிசின்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனோட இருக்குது, சில கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இருக்குது, பலது டெவலப்மெண்ட்டில் இருக்குது. தென் ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின், போன், கார்டிலேஜ், இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆர்கன் ஃபெயிலியரோ இல்லை இன்ஜுரிஸ்னால நமக்கு சில செல்ஸ் இழக்கிறது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போதும் அதிலிருந்து இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மூலமாக மேன்கைண்ட் ஹஸ் கம் அப். இந்த ஃபீல்ட்லேயும் நானோ மெடிசன்ஸ் ப்ளே வைட்டல் ரோல். ஸோ இப்படிப்பட்ட மெடிக்கல் ஃபீல்ட்லேயே பல விதமான அப்ளிகேஷன்ஸோடு இருக்கிற இந்த நானோ மெடிசன்ஸ் என்னென்ன அட்வான்சஸில் இருக்குது, இப்போது என்னென்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த எல்லாத்தையும் தான் இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see what this nano medicine is all about. நானோ மெடிசன், அந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே the medicines
யூட்டிலைஸ் நானோ டெக்னாலஜி. மெடிசின்கிற டேர்ம் வரும்போதே we are very clear that this completely deals with the health sector. ஹெல்த் செக்டாரில் என்னென்ன ஃபீல்டில் எதுக்கு இந்த நானோ மெடிசனை யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு யூபிஎஸ்சி ஷார்ட்ஸில் த மேஜிக் ஆஃப் நானோ டெக்னாலஜி அப்படின்னு வாட் ஆர் ஆல் த பேசிக்ஸ் பிஹைண்ட் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருந்தேன். ஹோப் யூ வுட் ஹாவ் அண்டர்ஸ்டுட் இட். கூடவே இன்னொரு ஷார்ட்ஸில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எப்படி நானோ டெக்னாலஜி இந்த மேஜிக்கை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன ரீகேப்பாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய திங்ஸ்லேயும் மேன்மேட் திங்ஸ்லேயும் நானோ ஸ்கேலில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே நானோ வேர்ல்ட் அப்படிங்கிற டெர்மினாலஜியில் குறிப்பிட்டிருக்கிறோம். நேச்சுரல் திங்ஸில் யூ கேன் see some proteins or enzymes, DNA, அப்புறம் atoms of silicon, etc. Similarly, man-made thingsல நானோ மெட்டீரியல்ஸ் லைக் கார்பன், நானோ டியூப், ஃபுல்லரன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சிந்தசைஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதோட சைஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே we can see with human eye. மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அந்த ஸ்கேலில் இருக்குது. மைக்ரோமீட்டர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய திங்ஸை நம்ம லைட் மைக்ரோஸ்கோப் வச்சே பார்க்க முடியும். பட் இந்த நானோ ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்த நானோ மெட்டீரியல்ஸை we can visualize only with the help of electron microscope. The commonly used electron microscopes being field emission scanning electron microscope FESEM, SEM இதை நம்ம சொல்லுவோம். Then transmission electron microscope, TEM. இந்த ரெண்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸோடைய பிரின்சிபிளே மைக்ரோமீட்டரை விட இன்னும் சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்கேலில் இருக்கிற மெட்டீரியல்ஸை விஷுவலைஸ் பண்ணுறது தான். In that way, we are very successful in visualizing nanomaterials with the help of these two electron microscopes. இந்த எக்ஸ்பிளனேஷனை கூட நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். I'll just give a recap. 0Dங்கிறது எல்லா டைமென்ஷன்ஸுமே நானோ ஸ்கேலில் இருக்கும். ஒரு டைமென்ஷனுமே நானோ ஸ்கேல் இல்லாமல் இருக்காது. கிளஸ்டர்ஸ், குவாண்டம் டாட்ஸ், ஃபுல்லரீன்ஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். 1Dங்கிறது ஒரே ஒரு டைமென்ஷன் நானோ ஸ்கேலுக்கு வெளியில் இருக்கும், மற்றதெல்லாம் நானோ ஸ்கேலில் இருக்கும். நானோபார்ஸ், நானோ வயர்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸ் அண்ட் நானோ ரிபன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். 2 டைமென்ஷனுங்கிறது 2 டைமென்ஷன்ஸ் நானோ ஸ்கேல் இல்லாமல் இருக்கும். நானோ ஃபிலிம்ஸ், நானோ லேயர்ஸ், கிராஃபீன் ஆர் வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 2D நானோ மெட்டீரியல்ஸ். 3D நானோ மெட்டீரியல்ஸ்க்கு எல்லா டைமென்ஷன்ஸுமே நானோ ஸ்கேலுக்கு வெளியில் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம இதை நானோ மெட்டீரியல்னு ஏன் சொல்கிறோன்னா 0D நானோ மெட்டீரியல்ஸ் அக்ரிகேட் ஆகி இந்த 3Dயில் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் நானோ மெட்டீரியல்ஸ் வித் நானோ மெட்டீரியல்ஸ் விச் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் 3D ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த அக்ரிகேட்ஸ் நானோ ஸ்கேலில் இருக்காது, கிரேட்டர் தேன் 100 நானோமீட்டராக இருக்கும். Examples being graphite, polycrystals and diamond. This is another example for aggregates, nanowire bundles, 3D multi-layer nanoparticles. இதே மாதிரி நிறைய aggregates they have studied. nano clusters, nano flakes, அப்புறம் ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் ஃப்ளவர் லைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நானோ ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லப்படுகிற ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே சின்ன சின்ன நானோ பார்ட்டிகல்ஸ் அக்ரிகேட் ஆகி ஒரு 3D ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடிய நானோ ஃபார்மில் இருக்குது. லாஸ்ட் மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை நானோ டெக்னாலஜி அண்ட் ஹவு இஸ் இட் ஹெல்பிங் இன் ஹெல்த் செக்டர்? ரொம்ப வருடங்களாக இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இன் லாஸ்ட் மெயின்ஸ் இட் வாஸ் ஆஸ்ட். இதுக்கு முன்னாடி 2016 why is nanotechnology one of the key technologies of the 21st century? Describe the salient features of Indian government's mission on nanoscience and technology and the scope of its application in the development process of the country. ஒவ்வொரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 கொஸ்டின் பேப்பர்லேயும் either பயோடெக்னாலஜி ஆர் நானோ டெக்னாலஜிலேருந்து டெஃபினட்டாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும்.
அப்படி நானோ டெக்னாலஜியில் 2016 கேட்கப்பட்ட இந்த ஒரு ஜெனரல் கேள்விக்கு அப்புறம் 2020 பின் பாயிண்டடாக நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் செக்டார் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த நானோ மெடிசின்ஸும் இன் ஒன் வே இட் இஸ் நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் செக்டார். அந்த டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த 2016 கேட்கப்பட்டதற்கு அடிப்படையாக இருந்த இந்த மிஷன் ஆன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, we call it nano mission. What is this? Nano Science and Technology Initiative, NSTI, இதோடைய ஒரு பார்ட்டா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸை பில்டப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2007 மேல launched this nano mission, or in other words mission on nano science and technology. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால யூனியன் கேபினட் approved for the continuation of this nano mission in its phase 2 during 12th plan period with the allocation of rupees 650 crore. இந்த நானோ மிஷனுக்கு நோடல் ஏஜென்சி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுறது த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தட் இஸ் DST. இப்பவும் this is continued, in which nano mission provides critical funding to research or academic institutions. எதுக்காகனா டு ஃபோக்கஸ் ஆன் ரிசர்ச் இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெவலப் நானோ டெக்னாலஜி. இந்த நானோ டெக்னாலஜி பேஸ் பண்ண அப்ளிகேஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சுக்காக இந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி DST, அகாடமிக் ஆர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், R&D டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக கூட இருக்கலாம். தே கேன் ரைட் தட் ப்ரப்போசல் and send it to DST. அந்த பர்டிகுலர் ரிசர்ச் if it is based upon nanotechnology நல்ல பிரேக் த்ரூவை கொண்டு வர்றதுக்காக இந்த நானோ மிஷன் கீழே அதுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. 3 to 5 years duration depending upon the work they will give. And finally அதோடைய ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வர்ற அளவுக்கு it should go. If it goes in that way அந்த ரிசர்ச் உண்மையாகவே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசர்ச்ன்னு நம்ம சொல்ல முடியும். This is all about the present status of nano mission. என்ன இருந்தாலுமே we have to admit the fact that the researchers under this topic is very less in number. நானோ டெக்னாலஜியோடைய ஃபுல் பொட்டென்ஷியல் ஹெல்த் கேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா யங் சயின்டிஸ்ட் should conduct more research in this field and come out with great solutions. Food security, energy security, water purification, health care, waste and environmental hazards management, இது எல்லாத்துக்குமே நானோ டெக்னாலஜி மூலமாக சொல்யூஷன் கொண்டு வர முடியும், ப்ரொவைடட் இந்த நானோ டெக்னாலஜி ரிலேட்டட் ரிசர்ச்சை நல்ல முறையில் என்ஹான்ஸ் பண்ணினா. அக்கார்டிங்லி அப்ளிகேஷன்ஸு நம்ம பார்த்தோன்னா எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நானோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி, மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் சயின்சஸ். இதில் இன்றைக்கி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி இன் லைஃப் சயின்சஸ், அதுலேயும் பர்டிகுலராக ஹெல்த் ஆர் மெடிக்கல் ஃபீல்ட். நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் பயாலஜிக்கல் மாலிகுல்ஸ் like proteins, nucleic acids, some other small molecules will come under the size of 1 nanometer to 100 nanometer. அதாவது இந்த டிப்பிக்கல் நானோ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற இந்த சைஸுக்கு உள்ளாடி வர்றதுனால நானோ டெக்னாலஜி இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இன் அவர் பாடி. இப்போ நானோ மெடிசன்னா என்ன? ஹெல்த் கேரில் இனோவேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக நானோ டெக்னாலஜியை நம்ம அப்ளை பண்ணுறது தான் நானோ மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மெட்டீரியல் நானோமெட்ரிக் ஸ்கேலில், அதாவது 10⁻⁹ மீட்டர் அந்த ஸ்கேலில் உருவாக்கப்படும் பொழுது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகுது. அதே மெட்டீரியல் சாதாரண ஸ்கேலில் ஆர் மைக்ரோ ஸ்கேல்லையோ இல்லை பிக்கர் ஸ்கேல்லையோ இருக்கும் பொழுது அது எக்ஸிபிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸை விட வித்தியாசமாக இருக்குது இந்த நானோ ஸ்கேலில். நானோ மெடிசன்
நானோ டெக்னாலஜியை ட்ரக்ஸ் இல்லைன்னா டயக்னாஸ்டிக் மாலிகுல்ஸோட கம்பைன் பண்ணி அது என்ன செல்ஸையோ டிஷ்யூஸையோ டார்கெட் பண்ணுதோ அதோடைய எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸை நானோ ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது சேஃபாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆஸ் வி ஆல்ரெடி சா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸில் ஈடுபடுற நிறைய செல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் அதுவும் நானோமெட்ரிக் சைஸில் இருக்கிறதுனால இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் நானோ மெட்டீரியல்ஸ் ஈஸியாக எல்லா பேரியர்ஸையும் தாண்டி உள்ளே போகுது. எந்த சைட்டில் அதை ஆக்ட் பண்ணணுமோ அங்கே ஈஸியாக அதை டெலிவர் பண்ண முடியுது. இட் கேன் ஆல்சோ இன்டராக்ட் வித் டிஎன்ஏ ஆர் ப்ரோட்டன்ஸ் ஆர் அதர் செல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அது இன்டராக்ட் பண்ண முடியுது. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் நானோ மெடிசன். இமேஜிங், டயக்னாசிஸ், டெலிவரி ஆஃப் ட்ரக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நானோ டெக்னாலஜி இஸ் யூஸ்ஃபுல் for the treatment as well as diagnosis of various diseases. Small is different. இந்த term நான் ஏன் கொடுக்குறேன்னா, just now as I told, ஒரே மெட்டீரியல் ஹையர் ஸ்கேலில் இருக்கும்போது எக்ஸிபிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸை விட அது மினியேச்சர் ஸ்கேலில் ஆர் டிமினிஷ்டு ஸ்கேலில் இருக்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், wear and corrosion resistance, thermal conductivity, insulating properties, etc. இதுதான் நானோ மெட்டீரியல்ஸை பலவிதமான அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய பிரின்சிபிள். ஏன் இந்த நானோ மெட்டீரியல்ஸ் அதோடைய பல்க் மெட்டீரியல்ஸை விட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃப்ரெண்ட்டாக காட்டுது அப்படின்னா, டியூ டு their higher surface areas. சைஸ் சின்னதாகும்போது அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த நம்ம சொன்ன எல்லா விதமான கேரக்டர்ஸும் என்ஹான்ஸ் ஆகுது. நானோ ஸ்கேலில் இந்த சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ எப்படி இருக்குதுன்னா, இந்த சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸே அந்த நானோ பார்ட்டிக்கல் ஆர் நானோ மெட்டீரியலுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் ஆக்ஷன்ஸுக்கும் இன்ட்ரின்சிக் பேராமீட்டர் ஆகக்கூடிய அளவில் அதோடைய சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ இருக்குது. ஒரு பயாலஜிக்கல் மாலிகுலுக்கு மேலே நம்ம இந்த நானோ பார்ட்டிகிள்ஸை கோட் பண்ணுறதுனாலையோ இல்லை அதோடைய சர்ஃபேஸில் ஃபங்க்ஷனலி ஆக்டிவான இந்த நானோ மெட்டீரியல்ஸை வைக்கிறதுனாலையோ அந்த பார்ட்டிகளுடைய பயோ கம்பேட்டிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பயோ கம்பேட்டிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷனில் அது நிறைய நேரம் இருக்குது. நிறைய நேரம் இருக்கும்போது அது எங்கே போய் கரெக்டாக பைண்ட் ஆகணுமோ அந்த டார்கெட்டுக்கு அது கரெக்டாக போய் சேருது. அது கொடுக்க வேண்டிய ஆக்ஷனை கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் நானோ மெடிசன்ஸ். நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் கேர் நம்ம சொல்லும்போது ஒரு டிசீஸை நம்ம எவ்வளவு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளவு ஏர்லியாக அதை ட்ரீட் பண்ணவோ ப்ரிவென்ட் பண்ணவோ முடியும். ஸோ ஃபஸ்ட் திங் நானோ டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் இன் ஹெல்த் கேர் இஸ் த டயக்னோசிஸ் ஆஃப் அ டிசீஸ், then treatment and then follow up. இன்னைக்கு டேட்டில் hundreds of products coming under the category of nano medicine or under clinical trials. ஒரு டிசீஸ்க்கு இல்லை, பல டிசீசஸ் லைக் கார்டியோவாஸ்குலர், நியூரோடீஜெனரேட்டிவ், மஸ்குலோஸ்கெலிட்டல் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வர்ற பல டிசீசஸ்க்கு ஐதர் டயக்னாஸ்டிக்காவோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்லை வேக்சினாவோ நானோ மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மார்க்கெட்டில் நானோ டெலிவரி அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல் ரிலேட்டடான நானோ மெடிசன்ஸ் இருக்குது. ஃபார் மெடிக்கல் இமேஜிங், டயக்னாஸ்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் பயோ மெட்டீரியல்ஸாகவும் இந்த நானோ மெடிசன்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. நானோ டெக்னாலஜி இஸ் ஃபவுண்ட் டு ஹாவ் அன் இம்பேக்ட் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெடிசன். ஜென்ரலாக ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெடிசன் நம்ம எடுக்கும்போது மேஜராக 3 கேட்டகரி கீழே நம்ம கொண்டு வர முடியும். ஒன் இஸ் டயக்னாஸ்டிக்ஸ், another is treatment and another is prevention. இப்போ இதில் நம்ம 5 ஃபீல்ட்ஸ் போட்டிருக்கிறோம். ஒன் இஸ் டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் இமேஜிங். ரெண்டுமே டயக்னாஸ்டிக்ஸுங்கிற ப்ராட் ஃபீல்டு கீழே தான் வரும். நானோ மெடிசன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு ஹாவ் their role in diagnostics as well as medical imaging. Then treatment of disease.
சிஸ்டம்ஸ் மூலமாவோ டிவைசஸ் மூலமாவோ நானோ தெரப்பியூட்டிக்ஸ்ன்னு சொல்லப்படுற ட்ரீட்மெண்ட். இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின் ஆல்சோ டு சம் எக்ஸ்டென்ட் வில் கம் அண்டர் therapeutics only. Then another part is prevention of disease. அதில் தான் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் அப்படிங்கிற பார்ட் வருது. இந்த 5 ஃபீல்ட்ஸ்லையும் நானோ மெடிசன் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணும்போது 305 ஸ்டார்ட் அப் நானோ மெடிசன் கம்பெனிஸில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் தே ஹவ் பிக்ட் அப் 5 கம்பெனிஸ். இவங்க ஏற்கனவே சில ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க, சில ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஒன் கம்பெனி இஸ் பைகாண்டா இன் USA, தென் RS ரிசர்ச் இன் நெதர்லாண்ட்ஸ், ஸ்பாகோ இன் ஸ்வீடன், வேக்சி நானோ இன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஓப்பர் டெக்னாலஜி இன் ஹாங்காங். இந்த 5 கம்பெனிஸும் நம்ம இப்போ பார்த்த இந்த 5 ஃபீல்ட்ஸில் ஒவ்வொரு ஃபீல்டில் அதோடைய ப்ராடக்டையோ இல்லை டிவைஸையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்பாகோ நானோமெடிக்கல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டயக்னாஸ்டிக்ஸ். எந்த ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு ஒரு டிசீஸை ஏர்லியர் ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ that tool or that methodology we call it a very good diagnostic tool. அப்படி மைக்ரோமீட்டரை விட சின்னதாக இருக்கக்கூடிய இந்த நானோ மெடிக்கல் டூல்ஸ் help in the diagnostics of cancer and thereby treatment also. In the Spago Nanomedical 2 முக்கியமான ப்ராடக்ட்ஸை கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஸ்பாகோ பிக்ஸ்ன்னு சொல்லப்படுற நானோமெடிக்கல் கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் MRI மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இன்னொன்று த தெரப்பியூட்டிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டியூமோராட் ஃபார் டியூமர் செலக்டிவ் ரேடியோ நியூக்ளைட் ட்ரீட்மெண்ட். இந்த 2 மெயின் ப்ராடக்ட்ஸையும் இந்த ஸ்பாகோ நானோமெடிக்கல்ங்கிற கம்பெனி கொடுக்குது. இதில் ஒன்று வந்து டயக்னாஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து தெரப்பியூட்டிக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைகாண்டா ஃபார் மெடிக்கல் இமேஜிங். இந்த மெடிக்கல் இமேஜிங்கும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல். US பேஸ்ட் கம்பெனி பைகாண்டா, தே ஒர்க் வித் நானோ டைமண்ட்ஸ். இந்த டைமண்ட்ஸுக்கு தே ஹாவ் அ ஸ்பெஷல் கோட்டிங். அந்த கோட்டிங் இருக்கிறதுனால அந்த பார்ட்டிகிள்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும், பர்டிகுலர் டார்கெட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்டாமர்ஸ், ஆன்டிபாடிஸ் ஆர் பாலிமர்ஸ். இதை இந்த நானோ டைமண்ட்ஸ்னால் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கரெக்டாக அதோடைய டார்கெட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ஸ்பெசிஃபிக் டிசீசஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. In the nano diamonds, they reduce the background noise in optical imaging so that சின்ன சிக்னல்ஸ் இருந்தால் கூட ரொம்ப earlier ஸ்டேஜ்லேயே சின்ன சிக்னல்ஸ், அந்த டிசீஸுக்கான சின்ன ஒரு சிக்னல் இருந்தாலே ரொம்ப டீப்பர் இமேஜிங் மூலமாக இந்த மெடிக்கல் இமேஜிங் டூல் டிசீஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் RS ரிசர்ச் இன் நானோ தெரப்பியூட்டிக்ஸ். இதோடைய மெயின் அப்ளிகேஷன் டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி. இந்த நானோ தெரப்பியூட்டிக்ஸ் மூலமாக கீமோதெரப்பி மாதிரிப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். டாக்ஸிசிட்டி ரெடியூஸ் ஆகிற அதே நேரம் நம்ம அந்த ட்ரக்கை டார்கெட் சைட்டில் எடுத்துகிட்டு போகும்போது அதோடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் இருக்கும். திஸ் RS ரிசர்ச் இஸ் அ டச் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி. டார்கெட்டட் ட்ரக் டெலிவரிக்கு 2 பிளாட்ஃபார்ம் கொடுக்குது. ரெண்டுமே ஹைலி ஃப்ளெக்சிபிள் கேரியர்ஸ், ஹெட்போகோ அண்ட் ஹெட்மிகோ. இதில் ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போய் டார்கெட் பண்ணுற டியூமர் செல்லை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணும். மற்ற ஹெல்தி செல்ஸ் இதனால் பாதிக்கப்படாது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரக் இல்லைன்னா டார்கெட்டிங் எலிமெண்ட்ஸை கேரி பண்ணிட்டு போய் டார்கெட்டட் டியூமர் செல்லை தான் அதை ஆக்டிவேட் பண்ணும். நல்ல ஹெல்தியாக இருக்கக்கூடிய செல்ஸை அது எதுவுமே பண்ணாது. திஸ் இஸ் அ நானோ தெரப்பியூட்டிக்ஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். தென் வேக்சி நானோ இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நானோ வேக்சின்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேக்சின்ஸோடைய எஃபிகசியை இன்க்ரீஸ் பண்ணுறதும் புது வேக்சின்ஸை நல்ல எஃபிஷியன்ஸோட உருவாக்குறதும் இந்த நானோ டெக்னாலஜி மூலமாக வேக்சின் ஃபீல்டில் சாத்தியமாக இருக்குது.
ஏன் இதோடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த நானோ மெடிசின்ஸ் பிளான்டா இம்யூன் ரெஸ்பான்சஸை செல்லுலார் லெவலில் கொடுக்கணும். எந்த செல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அந்த செல்லுக்கு எடுத்துட்டு போய் அந்த வேக்சினை அது டெலிவர் பண்ணும். அண்ட் ரிலீஸ் ரேட்டும் ஸ்லோவாக இருக்கும். திஸ் வேக்சின் நானோ இஸ் அ ஃப்ரெஞ்ச் கம்பெனி. தே ஆர் ஒர்க்கிங் அப்பான் prophylactic and therapeutic vaccines for many antibacterial, antiviral and antiparasitic diseases. பேசிக்கா ஸ்டார்ச் அண்ட் லிப்பிட்ஸ் யூஸ் பண்ணி இந்த வேக்சின்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் ஓப்பர் டெக்னாலஜி இஸ் மெயின்லி கான்சன்ட்ரேட்டிங் அப்பான் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். நமக்கு ஏதோ ஒரு பார்ட் நம்ம பாடியில் லாஸ் ஆகுது, அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதை வைக்க முடியும். அண்ட் நம்ம அதை வைக்கிற மெட்டீரியல் வந்து நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம நேட்டிவ் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் மாதிரியே அது ஃபங்க்ஷன் ஆகணும். அதுக்கு இந்த ஓப்பன் டெக்னாலஜி அட் ஹாங்காங் தே ஹாவ் டெவலப்ட் எ நானோ மெட்டீரியல் பேஸ்ட் பர்சனலைஸ்ட் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். இதுக்கு அவங்க நானோ சர்ஜரியை யூஸ் பண்ணி ரியல் டைம் மானிட்டரிங்கும் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் எப்படி நம்ம பாடிக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. இதன் மூலமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம்ல இருந்து கூட ஸ்பெசிஃபிக் செல்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். அந்த செல்ஸை என்ஜினியர் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கான செல்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரக் டெலிவரி பண்ணவும் முடியும். இப்போ ஜென்ரலாக இதுதான் ஒரு நானோ பார்ட்டிக்கல் எப்படி நம்ம பாடியில் ட்ரக் ஆர் மெடிசனை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு லிப்பிட்ஸ் ஆர் பாலிமர்ஸ் அந்த நானோ பார்ட்டிக்கல் கேரியரில் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டான ப்ரோட்டீன்ஸ், பெப்டைட்ஸ் ஆர் எனி அதர் ஸ்மால் மாலிகுல்ஸ், ட்ரக்ஸ் மாதிரிப்பட்ட ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆர் நியூக்ளிக் ஆசிட் ஃப்ராக்மெண்ட் இதை வச்சு இந்த நானோ பார்ட்டிக்கல் கேரியரில் விட்டுருப்பாங்க. when this is going to be a lipid, it is more advantageous in our body. ஏன்னா நம்ம பாடியிலே லிப்பிட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த லிப்பிட் கேரியராக இருக்கும்போது நம்ம பாடிக்கு எந்த விதமான கேடுகளும் இதனால் வராது. This is how a lipid nanoparticle will look like with a lipid bilayer and it carries the active ingredient. இப்போ என்னென்ன நானோ மெட்டீரியல்ஸை நம்ம நானோ மெடிசனா இல்லைன்னா ஹெல்த் கேருக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேஜர் ஒன் இஸ் லிப்பிட் பேஸ்ட் நானோ கேரியர்ஸ். லிப்போசோம்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கேரியர்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ்டாக கவர்டாக இருக்கிறதுனால, நம்ம இப்போ பார்த்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறதுனால பவர்ஃபுல் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் அண்ட் அதர் ட்ரக்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் டிசீசஸை இது ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகுது. தென் பாலிமர் பேஸ்ட் நானோ கேரியர்ஸ், பாலிமெரிக் மிசில்ஸ், ஆல்புமின் பவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுற நானோ பார்ட்டிகல்ஸ், பாலிமெரிக் நானோ பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே another type of nano carriers. Then inorganic nanoparticles, silica, metal nanoparticles and hafnium oxide nanoparticles. Then we also have viral nanoparticles. இதில் வந்து இந்த வைரஸ் inactive formல இருக்கும், so that it will not cause any harm to our body. Then drug conjugates with antibody or polymers or other proteins. இந்த மாதிரிப்பட்ட நானோ மெட்டீரியல்ஸ் தான் நம்ம பாடியில் ட்ரக்கையோ வேக்சின்ஸையோ இல்லை தேவைப்படுற மெட்டீரியல்ஸையோ கேரியர்ஸாக எடுத்துகிட்டு போகுது. As we saw earlier, lipid nanotechnology is a very important one in terms of nanomedicine. இதில் கேரியராக யூஸ் பண்ணுறது solid lipid nanoparticles, nano emulsions, nano ionosome, polymeric nanoparticles, nano liposome or nanostructure lipid carrier. இதில் ஏதாவது ஒன்று கேரியராக ஃபங்க்ஷன் ஆகும். They can also self-assemble into nanofilms or other structures like micelles, reverse micelles or liposomes. இதெல்லாமே ஸ்ட்ரக்சர் சிமிலராக தான் இருக்கும். அது அசோசியேட் ஆகி தேவையான ஒரு ஃபார்மில் ட்ரக்ஸை மாலிகுல்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகும். தென் இது வரைக்கும் பண்ண நிறைய ஸ்டடீஸ் மூலமாக கோல்டு நானோ ஷெல்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ்
ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பயான்ஸ்ன்னு சொல்லப்படுற சூப்பர் பேராமேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ். இந்த டெர்மினாலஜிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. பிகாஸ் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் அவர் எக்ஸாம் இந்த டெர்மினாலஜிஸ் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ வி have to just keep in mind what is what. Magnetic nanoparticlesல ஸ்பயான்ஸ் அப்படிங்கிறது சூப்பர் பேராமேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ். இதை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸை நம்ம ஹைப்பர் தெர்மியான்னு சொல்கிறோம். ஏன்னா அது சுற்றி இருக்கிற ஹெல்த்தி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணாது. பட் கேன்சர் செல்ஸை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி தெர்மல், அதாவது ஹீட் மூலமாக அந்த கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். Then halo nanocarriers, which we just now saw, liposomes அல்லது other than lipids, metallic, carbon or polymeric nanoshells இந்த கேன்சர் ட்ரக்ஸை எடுத்துகிட்டு போய் ஸ்பெசிஃபிக்காக அந்த டார்கெட்டட் செல்ஸில் கொடுக்கும். இது வந்து கேன்சருக்கு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கீமோதெரப்பி ஆர் ரேடியேஷனுங்கிற ரொம்ப டாக்ஸிக்கான ஏஜென்ட்ஸுடைய சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து பேஷண்ட்ஸை பாதுகாக்கும். இந்த பர்பஸ்க்காக இப்போ யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிற நானோ பார்ட்டிகல் பேஸ்ட் கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஆர் மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ், நம்ம பார்த்த மாதிரி ஸ்பயான்ஸ், தென் கார்பன் நானோ டியூப்ஸ் அண்ட் குவாண்டம் டாட்ஸ். மெடிக்கல் இமேஜிங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இந்த நானோ மெடிசன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நட்ஷெல்ல ஹெல்த் செக்டாரில் நானோ டெக்னாலஜி என்னென்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த ஒரு டயக்ராம் மூலமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். வி வில் ஸ்டார்ட் வித் ட்ரக் டெலிவரி. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மெஜாரிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் ட்ரக் டெலிவரியை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். நானோ பார்ட்டிக்கிளை இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மாலிகுலை இல்லை பார்ட்டிக்கிளை நம்ம நானோ பார்ட்டிக்கிள் கோட் பண்ணி அனுப்புவோம், இல்லை நானோ பார்ட்டிக்கிள் மூலமாகவே அனுப்புவோம். ஸோ தட் அந்த பார்ட்டிக்கிள் ஈஸியாக எல்லா பேரியர்ஸையும் தாண்டி எந்த செல்லில் போய் ஆக்ட் பண்ணணுமோ இல்லை எந்த சைட்டில் போய் ஆக்ட் பண்ணணுமோ அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த ட்ரக்கை டெலிவர் பண்ணும். இதுக்கு இந்த நானோ மெடிசன்ஸ் ஆர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். த நெக்ஸ்ட் இஸ் ஃபார் டிஷ்யூ என்ஜினியரிங். நம்ம பாடியில் டேமேஜ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூவை என்ஜினியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கேஃபோல்ஸ், அதாவது பெரிய பில்டிங்ஸில் வேலை செய்யும்போது நம்ம சாரம்னு சொல்லப்படுற ஸ்கேஃபோல்ஸ் நம்ம பில்ட் பண்ணி ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு மெட்டீரியலாக அதை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நானோ மெட்டீரியல்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் ஸ்கேஃபோல்ட்ஸ் ஃபார் டிஷ்யூ என்ஜினியரிங். தென் வாஸ்குலார் கிராஃப்ட்ஸ், நம்மளுடைய பிளட் வெசலில் டேமேஜ்டு பார்ட் இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். நர்வ்ஸ், கம், அப்புறம் பிரெயினில் டியூரா மேட்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த நானோ மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகுது. தென் ஸ்கின் கிராஃப்டிங், பேர்ன்ஸ் ஆர் வூண்ட்ஸ் மூலமாக நம்மளுடைய ஸ்கின்ல டேமேஜ் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நானோ மெடிசன்ஸ் ஆர் யூஸ்ட். தென் ஆன்டி மைக்ரோபியல் மெம்பரேன்ஸ், wound dressings, drug carriers and packaging materials are nanoparticles are used. Then medical implants, stent covering and bone reconstruction layum nanotechnology is used. Then finally biosensors and diagnostics, enzymes, antibodies இதெல்லாம் immobilize பண்ணி டயக்னாஸ்டிக் டூல்லையும் மெடிக்கல் இமேஜிங் மாதிரி நம்ம இப்போ பார்த்த எல்லா டயக்னாஸ்டிக் டூல்ஸ்லையும் நானோ மெடிசன்ஸ் ஆர் யூஸ்ட். இப்போ யூஸில் இருக்கக்கூடிய சில நானோ மெடிசன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மார்ட் பில்ஸ். ஸ்மார்ட் பில்ஸுங்கிறது நானோ லெவல் எலக்ட்ரானிக் டிவைசஸ். நம்ம ஃபார்மசியூட்டிக்கல் பில்ஸ் மாதிரியே டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம், ஆனால் தே பெர்ஃபார்ம் மோர் அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சென்சிங், இமேஜிங் அண்ட் ட்ரக் டெலிவரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பில் கேம். இது வந்து ஒரு capsule which has a miniature video camera and dose tracking pills. இன்னும் advanced smart pills are developed like Atmo gas capsule. இந்த capsule ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுன்னா, இதை இன்ஜெஸ்ட் பண்ண உடனே அந்த ஹியூமன் கட்டில் இருக்கக்கூடிய கேஸஸை எக்ஸாமின் பண்ணி ஏதாவது டிஸார்டர்ஸ் இருந்ததுன்னா ரிப்போர்ட் பண்ணும். இந்த அட்மோ கேஸ் கேப்சூலில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ்
நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸையும் டிடெக்ட் பண்ணும். கூடவே ஏதாவது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இருந்ததுன்னா அதையும் டிடெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் வித் த டயக்னோசிஸ் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிசார்டர்ஸ். டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸில் ஏதாவது மேலிக்னன்சி டியூமர் செல்ஸ் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணுது. தென் ஃபுட் சென்சிட்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ஸ்மார்ட் சென்சார் கேப்சூல்ஸ் இருக்குது. இது எப்படி அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இட் வில் ப்ரிவென்ட் த நீட் ஆஃப் இன்ஜெக்டிங் ட்ரக்ஸ் இன் டு த ஸ்டமக். நம்ம இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓரலாக நம்ம இந்த கேப்சூல்ஸை எடுத்தால் அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு போன உடனே இட் அன்ஃபோல்ட்ஸ் இட் செல்ஃப். ஒரு சுருண்டு போய் இருக்கிறது தேவையான அந்த கான்ஃபர்மேஷனில் தேவையான ஸ்ட்ரக்சரில் அதையே விரிச்சு விட்டுக்கும். அதுக்கப்புறம் அதோடைய வேலையை செய்யும். டயக்னாசிஸா ட்ரீட்மெண்ட்டா வாட் எவர் இட் இஸ் இட் வில் டூ. அதில் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணுறாங்க. அங்கே ப்ரீலோடட் மெடிசின்ஸை வச்சு கூட அனுப்பலாம். டார்கெட் ஏரியாஸுக்கு போய் அது அந்த மெடிசின்ஸை லிபரேட் பண்ணும். ஸோ இது இவ்வளவும் நானோ ஸ்கேலில் வெரி லிட்டிலான அந்த ஒரு சின்ன பில்ல இவ்வளோ அப்ளிகேஷன்ஸும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, which is really amazing. The nanoflares and nano exosomes இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸ்பெசிஃபிக்காக அந்த டியூமர் சைட்ஸில் போய் ஆக்ட் பண்ணி மற்ற செல்ஸுக்கு ஹார்ம் விளைவிக்காத வகையில் இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நானோ ஃப்ளேர்ஸுங்கிறது கேன்சர் செல்ஸ் உடைய ஜெனட்டிக் டார்கெட்ஸில் பைண்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேன்சர் செல்ஸ் உடைய ஜெனட்டிக் டார்கெட்ஸில் போய் தீஸ் நானோ ஃப்ளேர்ஸ் ஜெனரேட் லைட். அப்போது அந்த டார்கெட்டை நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது இந்த நானோசைஸ்ட் எக்ஸோசோம்ஸ். எந்த ஒரு கேன்சருக்குமே பயோமார்க்கர்ஸ் இருக்கும் நம்ம பாடியில். அந்த பயோமார்க்கர்ஸை வச்சு தான் அதை டிடெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு ஏர்லியாக அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளவு ஏர்லியாக நம்ம அந்த டிசீஸை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ ஏர்லியாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி பெயினில் இருந்தும் டிசீஸோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருந்தும் நம்ம அந்த பேஷண்ட்டை காப்பாற்றிக்க முடியும். ஸோ அப்படி இந்த நானோசைஸ்ட் எக்ஸோசோம்ஸ் pancreatic கேன்சரில் பயோமார்க்கர்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. The nanobots இது மினியேச்சர் ரோபோட்ஸ். தே சர்வ் அஸ் மினியேச்சர் சர்ஜன்ஸ். நம்ம பாடியில் இதை இன்சர்ட் பண்ணி இன்ட்ராசெல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸை ரிப்பேர் பண்ணவும் ரீப்ளேஸ் பண்ணவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஜெனட்டிக் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அந்த டிசீசஸை எராடிகேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. பட் திஸ் இஸ் வெரி மச் அண்டர் வெரி இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ ப்ரெசண்ட்டாக எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டு பெர்ஃபார்ம் ஐ சர்ஜரி. ஒரு மைக்ரோஸ்கோபிக் நீடில் ரெட்டினாவில் இன்சர்ட் பண்ணி இந்த ஐ சர்ஜரி பண்ணுறாங்க. நானோபோட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் திஸ். அப்புறம் ஆர்டரியில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த நானோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நானோபோட்ஸில் கார்பன் நானோ டியூப்ஸ் இருக்கும். நம்ம ஆர்டரியை பிளாக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸை ஈட்டவே ஆர் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரிஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸை இந்த நானோபாட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ தட் ஹார்ட் அட்டாக் உடைய ரிஸ்க் நமக்கு ரெடியூஸ் ஆகும். தென் இன்னொரு நானோபாட்ஸ் குயிக் பயாப்சிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா பயாப்சி மூலமாக தான் கேன்சரஸ் செல்ஸை கண்டுபிடிப்பாங்க. மேலிக்னட் மாசஸ்ன்னு சொல்லப்படுற கேன்சரஸ் செல்ஸை கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஹியூமன்ஸ் பண்ணுற பயாப்சிஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த நானோபாட்ஸ் பயாப்சிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. தென் அனதர் நானோபாட்ஸ் பேஸ்ட் ஆன் டிஎன்ஏ இஸ் கிரியேட்டட் and it is termed as origami nanorobot. இந்த ரோபோட் மூலமாக they have delivered molecules specifically so that the cells are killed. மெயினாக இதெல்லாமே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்படுறது. Then nanofibers, this is another important application. நம்மளுடைய wound dressings and surgical textiles-க்கு இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகுது.
Also in regenerative medicines, implants, tissue engineering and artificial organ components கொடுக்கிறதுக்கு இந்த நானோ ஃபைபர்ஸ் யூஸ் ஆகுது. ஸ்மார்ட் பேண்டேஜஸ் அப்படிங்கிற ஒன்று டெவலப் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் ஆர் ஒர்க்கிங். இந்த ஸ்மார்ட் பேண்டேஜஸை நம்ம அந்த வூண்டட் சைட்டில் விடும்போது வூண்ட் ஹீல் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேண்டேஜ் டிஷ்யூவில் அப்சார்ப் ஆகி போயிடும். இதில் வந்து கிளாட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும், ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும், அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் சென்சார்ஸ் டு டிடெக்ட் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ நம்ம இந்தியாவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேஸ் டெவலப்ட் அ pH responsive smart bandage. இந்த ஸ்மார்ட் பேண்டேஜ் வில் டெலிவர் மெடிசன் அட் அ pH that is suitable for the wound. அந்த வூண்டுக்கு என்ன pHல அந்த மெடிசனை டெலிவர் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் pHல இந்த பேண்டேஜ் வந்து டெலிவர் பண்ணும். இதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது நானோ டெக்னாலஜி பேஸ்ட் காட்டன் பேட்ச். இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அஃபோர்டபுள் காஸ்டில் கூட இதை உருவாக்க முடியுது. தென் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸும் நானோ ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தே வில் யூஸ் அ பாலிமர் ஸோ தட் சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ, லோடிங் எஃபிஷியன்சி, பெர்மியேஷன், அந்த ரிட்டென்ஷன் குவாலிட்டிஸ் ஆஃப் த மெஷ் எல்லாமே ஹையராக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ட்ரக் ரிலீஸ் வந்து இம்மீடியட்டாக இருக்கும். Then another is Vaxas, which is a needle-free vaccine delivery company. It is working on commercializing their nanopatch vaccines. இந்த nanopatch vaccines ஸ்கின்ல இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸில் டைரக்டாக இந்த வேக்சினை டெபாசிட் பண்ணிடும். திஸ் வில் லோவர் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ப்ராசஸை ஈஸியாக்கும். அப்புறம் ஜென்ரலாகவே நம்ம வேக்சினை ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதையும் வந்து இது எலிமினேட் பண்ணிடுது. Then last one is nanotech based wearables. ஒரு cloth based nanotechnology மூலமாக ஒரு பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கிளாத்தில் நானோ சென்சார்ஸை எம்பெட் பண்ணி வச்சுருப்பாங்க. that will record medical data such as heartbeat, sweat components, blood pressure. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா it will alert the wearer, அதை அணிந்திருக்கக்கூடிய அந்த நபரையும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டரையும் அதை அலர்ட் பண்ணும். இப்படி ஒரு வியரபிள் தே ஹவ் டிஸ்கவர்ட். இதில் பயோனியர்னு சொல்லப்படுறது வந்து நானோவியர். 2019 இந்த யூஎஸ் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் வந்து நானோ சென்ஸ் அப்படிங்கிற ஹார்ட் ஃபெயிலியர் மேனேஜ்மெண்ட்டை லான்ச் பண்ணாங்க. இதை ஸ்டடி பண்ண அப்புறம் சிம்பிள் சென்ஸ் அப்படிங்கிற அந்த வியரபிளை அவங்க டெவலப் பண்ணி டிசீஸ் மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி ஃபோனோகார்டியோகிராஃபி, ஸ்ட்ரோக் வால்யூம், கார்டியாக் அவுட்புட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அலர்ட் பண்ணுற மாதிரி வைக்க முடியும். மல்டி சேனல் இசிஜி ஆசஸிங் டெக்னாலஜியும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, ரெஸ்பிரேட்டரி ரேட், தொராசிக் இம்பீடியன்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் போஸ்டர் எல்லாத்தையுமே அது ட்ராக் வச்சுட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணும். இது அல்டிமேட்டாக COVID-19 பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு கூட திஸ் நானோவேர் ஹேஸ் டெவலப்ட் எ க்ளோத் பேஸ்ட் நானோ சென்சார். அது ஃபிசியாலஜிக்கல் பயோமார்க்கர் சேஞ்சஸ் ஆஃப் தீஸ் COVID-19 பேஷண்ட்ஸை டிடெக்ட் பண்ணும் ஸோ தட் தே கேன் பி ட்ரீட்டட் அக்கார்டிங்லி. இப்போது ரீசண்டாக நானோ டெக்னாலஜி எ பொட்டன்ஷியல் வெப்பன் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் COVID-19 நவம்பர் 2021 வெளிவந்த ஆர்டிக்கல் இது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. எப்படி SARS-CoV-2 நம்ம பாடிக்குள்ளே போகுது. இந்த ACE2 அப்படிங்கிற செல் சர்ஃபேஸ் புரோட்டீன் ரிசெப்டார் தான் இந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் 2. ஸோ அதுக்கப்புறம் தான் அது பாடிக்குள்ளே வந்து ரெப்ளிகேட் ஆகி வெளியில் போகுது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது இந்த பர்டிகுலர் பேப்பரில் இன்னொரு ஃபார்மில் இதை கொடுத்துருக்குறாங்க. ஹியர் இஸ் தி ACE2 ரிசெப்டார். இந்த COVID-2 உள்ளே வருது, ரெப்ளிகேட் ஆகுது, செல்லை விட்டு வெளியில் போகுது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆர் ஆக்ஷன் மூலமாக இதில் எந்த ஒரு ஸ்டெப்லையாவது நம்ம இதை இன்ஹிபிட் பண்ண முடிஞ்சதுன்னா we can get rid of this virus. They are providing certain nanoparticles
which inhibit this particular binding. இந்த ACE2 கூட பைண்ட் பண்ணுற இந்த ப்ராசஸை இன்ஹிபிட் பண்ணுற ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் டைஃபிலின் அப்படிங்கிற நானோ பார்ட்டிக்கல், இதுவும் இந்த COVID-2 வைரஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஜெனரலாக இந்த வைரஸ் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மூலமாக தான் உள்ளே போகுது. இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த PPE, அதாவது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டில் நானோ மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த வைரஸ் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். தென் நானோ மெட்டீரியல்ஸ் மூலமாக இந்த வைரஸ் பார்ட்டிகிள்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த SARS-CoV-2 வைரஸை நம்ம இன்ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுக்கு they use நானோ மெட்டீரியல் பேஸ்ட் ஃபோட்டோடைனமிக் தெரப்பி. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து நானோ மெட்டீரியல் பேஸ்ட் வேக்சின்ஸ் அண்ட் இம்யூனோ மாடுலேஷன் மூலமாக இம்யூன் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுறது. டைரெக்டாகவே பஃப் மாதிரிப்பட்ட டூல்ஸ் மூலமாக நானோ மெட்டீரியல்ஸை பல்மோனரி சிஸ்டம்குள்ளே கொடுக்கறது. அங்கே போய் இந்த வைரஸை அது பிளாக் பண்ணும். அண்ட் தென் ஃபைனலி இந்த ACE2 அப்படிங்கிற ரிசெப்டாரை இல்லைன்னா COVID-2 வைரஸில் இருக்கக்கூடிய அந்த எஸ் புரோட்டீன் அப்படிங்கிற ஆக்டிவ் புரோட்டீனை டார்கெட் பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்ணுறது. இந்த ஏதாவது ஒரு வழிகளின் மூலமாக நானோ மெட்டீரியல்ஸ் கேன் பி யூஸ் டு நல்லிஃபை த எஃபெக்ட்ஸ் ஆஃப் SARS-CoV-2 வைரஸ். டிடெக்ஷனுக்கும் நானோ மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட். இதில் 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் அவங்க அந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளூரசன்ஸ் டிடெக்ஷன், தென் நானோ ட்ராப், அண்ட் தென் நானோ PCR. நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற பிசிஆரை நானோ PCR மூலமாக இன்னும் என்ஹான்ஸ்டு சென்சிட்டிவிட்டி கொடுக்கும்படியாக பண்ணுறது இன்னொரு மெத்தட். தென் ஃபைனலி கலோரிமெட்ரிக் டிடெக்ஷன். அந்த COVID-2 வைரஸுடைய டிஎன்ஏல சில்வர் நானோ பார்ட்டிகிள்ஸ் போய் ஒரு பர்டிகுலர் கலரை கொடுக்கும். அந்த கலரை நம்ம கலோரிமெட்ரி மூலமாக டிடெக்ட் பண்ண முடியும். These are the advantages of nanotechnology in the detection of COVID-19. Finally, nanoparticles நம்ம பாடியில் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் சில டிஸ்அட்வான்டேஜஸையும் கொடுக்குது. ROS, அதாவது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாவில் போகும்போது மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் செல் டெத் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் செல் மெம்பரேனை இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடும். செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துலேயும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்க முடியும். நானோ பார்ட்டிகிள்ஸ் செல் மெம்பரேனில் அட்டாச் பண்ணுறதன் மூலமாக அந்த மெம்பரேனுடைய பெர்மியபிலிட்டியையும் ஸ்ட்ரக்சரையும் ஆல்டர் பண்ணவோ, அந்த மெம்பரைனில் இருக்கக்கூடிய ஏடிபியையோ செல்லுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்டிவிட்டியும் டிஸ்டர்ப் ஆகக்கூடும். தென் கால்ஜி அப்பரேட்டஸில் அக்குமுலேட் ஆகலாம், சில ப்ரோட்டீன்ஸை டேமேஜ் பண்ணலாம், டிஎன்ஏயை டேமேஜ் பண்ணலாம். இப்படி செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனல்ஸுக்குமே இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் ப்ராப்ளம் கொடுக்க முடியும். So we have to be very careful in choosing the nanoparticles for nanomedicines. எந்த ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜி மாதிரியே நானோ மெடிசனும் ப்ராமிசிங் பாசிபிலிட்டிஸை கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரக்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் டிவைசஸாக இருக்கட்டும், அதோடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ரேஷியோ இதை நம்ம கிளினிக்கலாக எவாலுவேட் பண்ணி தான் அதை மார்க்கெட்லேயோ இல்லை அப்ளிகேஷன்லேயோ கொண்டு வர முடியும். நானோ மெடிசின்ஸை ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட் பண்ணி, ப்ராப்பராக கேரக்டரைஸ் பண்ணி, டாக்ஸிசிட்டி அசஸ் பண்ணி, மல்டி ஸ்டேஜஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடிஞ்சு பர்ஃபெக்டாக அதை நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வந்தோன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு 100% பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியரியாக இந்த நானோ மெடிசின்ஸை நம்ம மாற்ற முடியும்.
இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நானோ மெடிசின்ஸ்க்கு அந்த மாதிரி ட்ரையல்ஸ் அண்ட் எவாலுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்டடீஸ் நிறைய போயிட்டுருக்கு. திஸ் நானோ மெடிசன் is expected to be one of the topmost remedies in medical field. நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா ஃபீல்ட்லேயுமே டயக்னாஸ்டிக்ஸ், தெரப்பீஸ், வேக்சின்ஸ், ரீஜெனரேட்டிவ் மெடிசின்ஸ் எல்லாத்துலேயுமே இன்னும் நிறைய அட்வான்சஸ் அண்ட் கியூர்ஸ் ரெமெடிஸை இந்த நானோ மெடிசின்ஸ் கொடுக்கும்னு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் எதிர்பார்க்குறாங்க, காமன் மேன் சொசைட்டியும் எதிர்பார்க்குது. ஸோ we will hope for the best. I wish you all the very best for your mains exam. Do well and end up in great success. Thank you.